அன்பு நண்பர்களே வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அன்பு நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகின்ற விஷயம் ஆன்மீகத்திலே இந்த பூஜ்யம் என்பதை பற்றி. பூஜ்யம் இதுல மிக வேடிக்கையாக எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா, என்னிடம் ஒரு சிறு குழந்தை ஒன்று கேட்டது, அங்கிள் எண்கள் என்பது என்ன, அதை பற்றி சற்று விரிவாக நானும் அந்த குழந்தையும் ஒரு நாள் விவாதித்துக் கொண்டிருந்தோம். அப்போது அந்த குழந்தை கேட்டது, நான் அந்த குழந்தையை எண்களை வரிசைப்படுத்த என்று சொன்னேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்று சொன்னது. நான் சொன்னேன், நீ 1லிருந்து 9 வரை சொன்னது பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். பட் 10 என்று சொல்லும் போது இந்த 1, 10 என்ற எண் 1ம் 0ம் சேர்ந்து 10. நீ 1லே ஆரம்பித்தாய், 1லே முடித்தாய், 10 என்ற 1லே முடிக்கிறாய். இந்த சைபர் எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். இந்த பூஜ்ஜியம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். எனக்கு தெரியவில்லை என்று அந்த குழந்தை சொன்னது. அப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, எண்கள் முடிவுள்ளவையா முடிவற்றவையா? நீங்கள் 1லே ஆரம்பித்தால் 9லே அது முடிந்துவிடும். ஆக அது முடிவுள்ள எண் என்பது முடிந்துவிடும். 1லே ஆரம்பித்து 9லே முடிந்துவிடும் என்று நாம் அறிகிறோம். இப்போது இந்த முடிவுறும் எண் என்ற எண்ணில் ஒரு சைபர் பூஜ்ஜியம் வருகிறது. அது எங்கிருந்து வந்தது என்று பார்ப்போம். சில குழப்பத்தை உண்டாக்குகிறது. இது எங்கிருந்து வந்தது என்பது மிகப்பெரிய கேள்வியாகிறது. முடிவுறும் எண் என்ற நிலையிலே அது மிகப்பெரிய கேள்வியாகிறது. காரணம், நாம் ஆரம்பிக்கும் போது 0, 1, 2 என்று சொன்னால் இந்த 1 திரும்பி 10ஆக வருவது போல் 0ம் திரும்பி வந்துவிடும். 10லே 0ம் 1ம் திரும்பி வந்துவிடும். இதில் குழப்பங்களும் தீர்ந்துவிடும். இன்று விஞ்ஞானம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து அது கம்ப்யூட்டர் என்ற அளவிலே போகிறது. இந்த கம்ப்யூட்டரை பத்தி நானும் லேசாக கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் கிளாஸுக்கு போனப்ப என்ன சொன்னான்னா, கம்ப்யூட்டரோட பேஸே 0, 1 என்ற இந்த 2 எண்கள் தான். இந்த 2 எண்களும் மொத்த கம்ப்யூட்டரையும் ஆட்சி செய்கிறது, ஆளுகின்றது என்று சொன்னார்கள். இந்த பேசிக் லாங்குவேஜ் அது எண்கள் என்பது 0ம் 1ம் என்று கம்ப்யூட்டரில் தெரிகிறது. அதே போன்று எண்கள் 11, 1லிருந்து 10 வரை உள்ள எண்கள், 1லிருந்து 9 வரை உள்ள எண்களோடு எண்கள் முடிந்து விடுகிறது. அதன் பிறகு தொடர்ச்சி கண்டினியூட்டி என்பது 10 என்றால் அந்த முதலில் ஆரம்பித்தோமே 0, 1, 0, 1 என்பது திரும்பி வந்து விடுகிறது. அதிலிருந்து தொடர்ந்தால் அது எல்லையற்று போகிறது. இங்கே நான் ஏன் இதை இவ்வளவு விவரமாக உங்களுடன் விவாதிக்கிறேன் என்றால், எண்கள் முடிவற்றவை, இன்பினிட் என்ற அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது இறைவனும் முடிவற்றவன். விஞ்ஞானத்தில் பூஜ்ஜியம். விஞ்ஞானத்தையே 2ஆக பிரித்தால் உயிர் உள்ள பொருட்கள், உயிர் அற்ற பொருட்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த உயிர் உள்ள பொருட்களின் மூலம் எதனால் இந்த உயிர் உள்ள பொருள் அடிப்படையிலே எதனால் ஆகியிருக்கிறது என்று சொன்னால், செல் என்பது அனைவரும் அறியும். அது எவ்வளவு மிகச் சிறியது என்றால் ஒரு குண்டூசின் முனையிலே லட்சக்கணக்கில் இருக்கும், அவ்வளவு சிறியது. அந்த செல்களை உள்நோக்கிலே உற்று பார்த்தால் அது ஒரு பூஜ்ஜியமாக தெரிகிறது. அதாவது if you look through microscope the cells of living being, அது ஒரு கோள வடிவிலே தோன்றுகிறது. காரணம், அதுக்குள்ள செல் வால், புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம், நியூக்ளியோபிளாசம் என்ற அனைத்து விஷயங்களும் அதில் அடக்கப்பட்டிருக்கிறது. மைட்டோகாண்ட்ரியா, கால்கி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்குது. அதுக்குள்ள இந்த பிரபஞ்சமே அடங்கி இருக்கிற அளவுக்கு குண்டூசி முனையில கோடி லட்சமும் கோடியுமா, அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்களா என்று பிரமிக்கத்தக்க அளவிலே அது ஒரு கோள வடிவிலே இருக்கின்றது. இது அனிமல் செல், பிளான்ட் செல் என்ற 2க்கும் பொருந்தும். இன்னும் சற்று உயிரற்ற பொருள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரற்ற திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் என்று அதை நாம் ஆராய்ந்தாலும் அவையும் கோள வடிவத்திலேயே இருக்கிறது. இந்த 1 யூனிட் வித் புரோட்டான், நியூட்ரான்,
எலக்ட்ரான் அதுக்குள்ள அப்படி போகும்போது எல்லாமே கோள வடிவிலே தெரிகிறது. ஆக பூமியும் உருண்டை, கிரகங்கள் அனைத்தும் உருண்டை. காரணம், they rotate, they are not static body, they rotate. The dead bodies also inside they rotate. That means இப்ப விஞ்ஞானம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, கடைசியில எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு விஞ்ஞானிகளே ஒத்துக்கொண்டு விட்டார்கள். என்ன, மனிதர்கள் we are nothing but star dust, நட்சத்திர தூசிகள் என்ற அளவுக்குள்ளே இந்த தூசியை பற்றியும் துரும்பை பற்றியும் தான் நம் விஞ்ஞானம் முதலிலேயே ஆரம்பிக்கின்றது. அதாவது பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம் என்று. அப்போ பூஜ்ஜியத்தோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சோ உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் என்பதனுடைய ஆரம்பம் முதல் the microscopic structure, because these cells are, if at all we have function, நமக்கு function என்று சொல்லக்கூடிய நிலையும் ஸ்ட்ரக்சர் அதாவது உருவம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையும் இந்த செல்களிலேயே வருகிறது என்பது விஞ்ஞானம். ஏன்னா செல் வந்து இங்கிலீஷ்ல டிஃபைன் செல் அப்படின்னாலே இட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அப்ப நான் லிவிங் ஆர்கானிசத்துக்கு என்ன ஸ்ட்ரக்சர்னா அங்கேயும் கிட்டத்தட்ட அதேதான். அங்க என்னன்னா இட் ஃபங்க்ஷன்ஸ் விதின், நாட் எக்ஸ்டர்னலி, பட் இன்டர்னலி இட் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்டர்னலி இட் டசன்ட், தேர் இஸ் நோ ஃபங்க்ஷன் ஃபார் த நான் லிவிங் பீயிங். அதுதான் ரெண்டு மூணு வித்தியாசம். இப்ப ஆனா இப்ப போற போக்குல அந்த நான் லிவிங் பீயிங் என்ற செல்களுக்குள்ளே இருக்கின்ற இயக்கம், the vibrations of the living and non living beings என்ற அளவை பார்த்தோமானால் அவை அனைத்துமே கோள வடிவத்தில் இருப்பதை நாம் உணர்கிறோம். the importance of, அதனாலதான் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கடைசியில சூரியன் கிட்ட போனா நம்மளுடைய வேத காலத்துல ஓம் அப்படிங்கிற ஆ ஊயும் என்று தமிழ் சிறப்பு பெறுகிறது. ஓம் என்ற எண், ஓம் என்ற எழுத்து, ஓம் என்ற நிலையிலே ஒரு வைப்ரேஷன், அது அந்த வைப்ரேஷன் கோலத்திலே சூரிய கோலத்தில் இருந்து வருகின்ற வைப்ரேஷனே ஓம் என்று சொல்லுகிறோம் என்று நம்முடைய விஞ்ஞானம் சொல்லுகிறது. விஞ்ஞானம் எல்லாமே அதுதான், சைபர் இஸ் த பிகினிங். இந்த பூஜ்ஜியம் கூட அந்த ஓமிலே முடிகிறது. இந்த பூஜ்ஜியம் என்று ஆரம்பிக்கும் போதே கண்ணதாசனை நான் விட்டுவிட விரும்பவில்லை. அவன் பாமரும் அறிந்து கொள்ளுகின்ற விஷயத்திலே பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில இருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காய் போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். மேலும் கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்கும் கண்டு வைத்தான் ஒருவன் என்றும், திக்கற்று நின்றவருக்கு அவனை பின்தொடர்ந்து சென்றால் நீங்கள் இறைவனை காணலாம் என்று அந்த பாடலிலே பூஜ்ஜியத்தின் மகிமையை மிக அழகாக எளியோரும் பாமரும் புரிந்து கொள்கின்ற வகையிலே மிக அழகாக பாடியிருக்கிறான். அதிலே சொல்லுகிறான், இப்பேற்பட்ட வாழைக்கும் கன்று வைத்தான், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் என்று அழகாக அவர் பாடுகிறார். ஆக பூஜ்ஜியத்தை, ஏனென்றால் நான் விஞ்ஞான ரீதியாக எவ்வளவோ யோசித்தேன். பூஜ்ஜியத்தை எப்படியெல்லாம் நாம் வர்ணிக்கலாம், அதில் உள்ள என்ன ரகசியங்கள் இருக்கின்றன என்று. அந்த ரகசியத்தை தேங்காயை போட்டு வைப்பதை போல தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று போட்டு உடைத்து விட்டான் என் கண்ணதாசன். இந்த பூஜ்ஜியம் எப்போது ஆரம்பித்தது, எப்போது வந்தது என்று ஒரு கேள்வி எழுப்பினால், அங்கேயும் பாரத புதல்வனே அந்த பரிசையும் தட்டி செல்கிறான். ஆரியபட்டா என்ற விஞ்ஞானி, கணிதவியல் மேதை, வானசாஸ்திர மேதை, ஒரு 500 BC
அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 500 BC-யிலே அவர் இதை வான சாஸ்திரத்தில் உபயோகப்படுத்தினார் என்பதை அறிகிறோம். இரண்டாவது வள்ளுவனை பற்றி, எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு என்று நம் தமிழ் கூறும் நன்னூலகம் எண்களையும் எழுத்துக்களையுமே முதலாவதாக வைத்து அதன் பின்பு அதில் ஆரம்பித்து அறிவு, எண்களும் எழுத்துக்களையும் நாம் அறிந்து கொண்ட போது நம் அறிவு விரிவடைகிறது. விரிவடைந்த இந்த அறிவினால் என்ன பயன் என்றால், வாளறிவன் நற்றார் தொழாலெனின் என்று இரண்டாவது குறள் முடிகிறது. எண்களையும் எழுத்துக்களையும் பற்றி அதுவே ஆரம்பம் என்றார்கள். அதனாலேயே ஞானிகளையும் மகான்களையும் மேதைகளையும் நாம் பூஜ்ய ஸ்ரீ என்று ஆரம்பிக்கிறோம். பூஜ்ய ஸ்ரீ என்று. அதாவது இவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட திறமைகள், அதாவது படி ஏறுதல் படி இறங்குதல் என்ற நிலையிலே வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்து உச்சப்படியை பார்த்தவர்கள் வயதின் காரணமாக அமைதி, மௌனம் என்ற நிலையை நோக்கி இவர்களாக படி இறங்கி வந்து விடுவார்கள். இவர்கள் ஆரம்பத்தில் எப்படி தங்களுடைய பூஜ்ய அறிவை உயர்த்தி பூஜ்ய ஸ்ரீ ஆனார்களோ அதே போன்று படிப்படியாக இறங்கி மறுபடியும் இந்த பூஜ்யத்துக்குள் அடங்கி விடுவார்கள். அதனால் இவர்களை நாம் பூஜ்ய ஸ்ரீ என்கிறோம். இதற்கு நேர் மாறாக இன்னொரு வார்த்தை, இதற்கு இந்த பூஜ்ய ஸ்ரீ என்ற இந்த நிலைக்கு சூன்ய ஞானம், அதாவது வாழ்க்கையை பூஜ்யத்தில் ஆரம்பித்து, ஏனென்றால் வாழ்க்கையின் ஆரம்பம் பூஜ்யம் எல்லோருக்கும். அந்த பூஜ்யத்திலிருந்து ஞானத்தை நோக்கி பயணித்து ஞானத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்து வயோதிகத்தின் காரணமாக அவர்கள் மெதுவாக இறங்கி, இயலாமை முடியாமை என்று வந்துவிடும், மெதுவாக இறங்கி வந்து மறுபடியும் பூஜ்யத்திலே சங்கமித்து விடுவார்கள். இது பூஜ்யத்தின் ஞானத்தின் உச்சக்கட்டம். சூன்ய ஞானம் என்று பார்த்தோம். இதற்கு எதிர்ப்பதம் ஞான சூன்யம். பிறவியிலிருந்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சைவரிலேயே உட்கார்ந்துட்டு மேல வரைக்கும் போய் அங்க சைவர்களே மேல போவாங்க, திருப்பி சைவரிலேயே கீழே வந்து இறங்கிடுவாங்க, சைவர்ல சங்கம் ஆயிடுவாங்க. இவர்களுக்கு பேர் தான் ஞான சூன்யம். அங்கே சூன்ய ஞானம், இங்கே ஞான சூன்யம், இரண்டும் எதிர்பதம். இன்று நாம் உபயோகிக்கின்ற பூஜ்யம் என்பதை நம் பாரத்வாசியான பிரம்மகுப்தா என்பவர் 400 and something, கிபி 479 நினைக்கிறேன், அந்த பீரியட்ல இன்னைக்கு நாம உபயோகப்படுத்துற இந்த ஜீரோவை, கணிதத்துல யூஸ் பண்ற ஜீரோவை அறிமுகப்படுத்தியவர் பிரம்மகுப்தா என்பவர். இருவருமே இந்த பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதிலே நாம் பெருமை கொள்கிறோம். இதை நான் இங்கே சொல்லுவதற்கு முக்கிய காரணம், நம்முடைய இளைஞர்கள், குறிப்பாக நம் படிக்கின்ற இளைஞர்கள் விஞ்ஞானத்தை படிக்கிறார்கள், ஏதோ பரீட்சை எழுதுகிறார்கள், பாஸ் பண்றாங்க, அடுத்தடுத்து கிளாஸுக்கு போயிட்டே இருக்காங்க. they should know the value of zero என்பதற்காக இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.